அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னிடம் சொன்னார்கள், நான் கிஃபார் குலத்தைச் சேர்ந்த ஒருவனாக இருந்தேன். அப்போது தம்மை நபி என்று சொல்லிக்கொண்டு ஒரு மனிதர் மக்காவில் திரிகிறார் என்று எங்களுக்கு செய்தி எட்டியது. ஆகவே நான் என் சகோதரர் அனீஸிடம், நீ இந்த மனிதரிடம் போய் பேசி அவரை பற்றிய செய்தியை தெரிந்து வா என்று சொன்னேன். அவ்வாறே சென்று அவரை சந்தித்து திரும்பி வந்தார். நான், உன்னிடம் என்ன செய்தி இருக்கிறது என்று கேட்டேன். நன்மை புரியும்படி கட்டளையிடவும் தீமையிலிருந்து மக்களை தடுக்கவும் செய்கின்ற ஒரு மனிதராக நான் அவரை கண்டேன் என்றார். நான் அவரிடம், அவரை பற்றிய முழுமையான செய்தியை எனக்கு தரவில்லை என்று கூறினேன். பிறகு தோளினாலான தண்ணீர் பையையும் கைத்தடியையும் எடுத்துக்கொண்டு மக்கா நோக்கி புறப்பட்டேன். அவரை நான் தேடி வந்திருப்பதாக காட்டிக்கொள்ளவில்லை. அவரை பற்றி விசாரிக்கவும் நான் விரும்பவில்லை. வேறு உணவில்லாததால் ஜம்சம் தண்ணீரை குடித்து கொண்டு இறை இல்லத்தில் தங்கியிருந்தேன். அப்போது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னை கடந்து சென்றார்கள். என்னை கண்டதும், ஆள் ஊருக்கு புதியவர் தெரிகிறதே என்று கேட்டார்கள். நான் ஆம் என்றேன். உடனே அவர்கள், அப்படியென்றால் நம் வீட்டுக்கு வாருங்கள், போகலாம் என்று சொன்னார்கள். நான் அவர்களிடம் சென்றேன். ஆனால் இதை பற்றியும் அவர்களிடம் நான் கேட்கவும் இல்லை, எதையும் அவர்களுக்கு தெரிவிக்கவும் இல்லை. காலையானதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி விசாரிக்க கஅபாவுக்கு சென்றேன். ஆனால் அங்கு ஒருவரும் அவர்களை பற்றி எதையும் எனக்கு தெரிவிக்கவில்லை. அப்போது அலி ரலியல்லாஹு அன்ஹு என்னை பார்த்தார்கள். தாங்கள் தங்க வேண்டியுள்ள வீட்டை அடையாளம் தெரிந்து கொள்ளும் நேரம் இன்னும் வரவில்லையா என்று சாடையாக கேட்டார்கள். நான் இல்லை என்றேன். உடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு என்னிடம் வாருங்கள் என்று சொல்லிவிட்டு, விவகாரம் என்ன, இந்த ஊருக்கு எதற்காக வந்துள்ளீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு நான் சொல்வதை பிறருக்கு தெரியாமல் நீங்கள் மறைப்பதாக இருந்தால் உங்களுக்கு அதை தெரிவிக்கிறேன் என்றேன். அதற்கு அவர்கள், அவ்வாறே செய்கிறேன் என்றார்கள். நான் அப்போது, இங்கே தம்மை இறை தூதர் என்று கூறிக்கொண்டு ஒரு மனிதர் புறப்பட்டிருக்கிறார் என்று எங்களுக்கு செய்தி எட்டியது. நான் எனது சகோதரரை அவரிடம் பேசி வரும்படி அனுப்பினேன். போதிய விவரத்தை என்னிடம் அவர் கொண்டு வரவில்லை. ஆகவே நான் அவரை நேரடியாக சந்திக்க விரும்பினேன் என்று சொன்னேன். அதற்கு அவர்கள், நீங்கள் நேரான வழியை அடைந்துள்ளீர்கள். இது நான் அவரிடம் செல்லும் நேரம். ஆகவே என்னை பின்தொடர்ந்து வாருங்கள். நான் நுழையும் வீட்டில் நீங்களும் நுழையுங்கள். போகும்போது உங்களுக்கு ஆபத்து ஏற்படும் என்று நான் அஞ்சும் ஒருவனை கண்டால் செருப்பை செதிவதைப் போல நான் சுவரோரமாக நின்று கொள்வேன். நீங்கள் என்னை கடந்து போய்க்கொண்டிருங்கள் என்று சொன்னார்கள். இறுதியில் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் செல்ல நானும் அவர்களிடம் உள்ளே சென்றேன். நான் நபி அவர்களிடம், எனக்கு இஸ்லாமை எடுத்துரையுங்கள் என்று சொல்ல அவர்கள் அதை எடுத்துரைத்தார்கள். நான் அதே இடத்தில் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம், அபூதர்ரே, நீங்கள் இஸ்லாமை ஏற்ற இந்த விஷயத்தின் மறைத்தோயுங்கள். தங்கள் ஊருக்கு திரும்பி செல்லுங்கள். நாங்கள் மேலோங்கி பெரும்பான்மையாகிவிட்ட செய்தி உங்களுக்கு எட்டும் போது எங்களிடம் வாருங்கள் என்று சொன்னார்கள். அதற்கு நான், உங்களை சத்திய மார்க்கத்துடன் அனுப்பியவன் மீது சத்தியமாக நான் அது ஏகத்துவ கொள்கையை அவர்களுக்கு இடையே ஒருக்கச் செல்வேன் என்று சொல்லிவிட்டு இறை இல்லத்துக்கு வந்தேன். குறைஷிகள் அங்கே கூடியிருந்தார்கள். நான், குறைஷி குலத்தாரே, அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு எவரும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகின்றேன். முஹம்மது அவர்கள் அவனுடைய அடியாரும் அவனுடைய தூதருமாகுவார்கள் என்றும் நான் சாட்சி கூறுகிறேன் என்றேன். உடனே, மதம் மாறியவனை எழுந்து சென்று கவனியுங்கள் என்று கட்டளை பறந்தது. அவர்கள் எழுந்து வந்தார்கள். உயிர் போவது போல் நான் கடுமையாக தாக்கப்பட்டேன். அப்போது அப்பாஸ் அவர்கள் என்னை அடையாளம் கண்டு என் மீது கவிழ்ந்து அடிபடாமல் பார்த்து கொண்டார்கள். பிறகு குறைஷிகளை நோக்கி, உங்களுக்கு கேடு உண்டாகட்டும். கிஃபார் குலத்தைச் சேர்ந்த மனிதரையா நீங்கள் கொள்கிறீர்கள்? நீங்கள் வியாபாரம் செய்யும் இடமும் நீங்கள் வியாபாரத்துக்காக கடந்து செல்ல வேண்டிய பாதையும் கிஃபார் குலத்தவர் வசிக்கும் இடத்தை ஒட்டித்தானே உள்ளது. அவர்கள் பழிவாங்க வந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்டவுடனேயே அவர்கள் என்னை விட்டு விலகிவிட்டார்கள். மறுநாள் காலை வந்தவுடன் நான் மீண்டும் கஅபா சென்று சொன்னதைப் போலவே சொன்னேன். அவர்கள், மதம் மாறியவனை கவனியுங்கள் என்று சொன்னார்கள். நேற்று என்னை தாக்கியது போலவே இன்றும் தாக்கினார்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னை கண்டுகொண்டு என் மீது கவிழ்ந்து அடிபடாதவாறு காத்து கொண்டார்கள் என்று அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதைப் போலவே இன்றும் சொன்னார்கள். இதை அறிவித்த பிறகு
இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இது அபூதர் அவர்களின் இஸ்லாமை தழுவிய ஆரம்ப காலத்தில் நடந்த நிகழ்ச்சியாகும். அல்லாஹ் அபூதருக்கு கருணை காட்டுவானாக என்று சொன்னார்கள். ஆதாரம் சஹீஹுல் புகாரி. அடுத்து துஃபைல் இப்னு அம்ரு தௌசி. இவர் தௌஸ் குலைய கூட்ட தலைவர். சிறந்த பண்புள்ளவராகவும் நுண்ணறிவாளராகவும் கவிஞராகவும் இருந்தார். இவருடைய கோத்திரம் யமன் நாட்டில் வசித்து வந்தது. இவர்களுக்கு என தனி ஆட்சி அதிகாரம் இருந்தது. இவர் நபித்துவத்தின் 11வது ஆண்டு மக்கா வந்தபோது மக்கா வாசிகள் இவரை மிகுந்த உற்சாகம் பொங்க மகிழ்ச்சி ஆரவாரத்துடன் வரவேற்றார்கள். அவர்கள், துஃபைலே, நீங்கள் எங்கள் ஊருக்கு வந்திருக்கிறீர்கள். இதோ இந்த மனிதர் இருக்கிறாரே, எங்களுக்கு மிகுந்த சிரமத்தை கொடுத்து விட்டார். எங்களுடைய ஒற்றுமையை குலைத்து எங்கள் காரியங்களை சின்ன பின்னமாக்கி விட்டார். இவர் பேச்சு சூனியம் போன்றது. பெற்றோர், பிள்ளைகள், சகோதரர்கள், கணவன், மனைவி ஆகியவரிடையே பிரிவினையை உண்டாக்கிவிட்டார். எங்களுக்கு ஏற்பட்ட இந்நிலை உமக்கோ உமது கூட்டத்திற்கோ ஏற்பட்டுவிடக் கூடாது என்றுதான் நாங்கள் பயப்படுகிறோம். நீங்கள் எதுவும் அவரிடம் பேசவும் வேண்டாம், எதுவும் கேட்கவும் வேண்டாம் என்று அவருக்கு அறிவுரை கூறினார்கள். துஃபைல் கூறுகிறார், அல்லாஹ் மீது சத்தியமாக தொடர்ந்து இவ்வாறே மக்காவாசிகள் எனக்கு அறிவுரை சொல்லிக் கொண்டிருந்ததால் நபி அவர்களில் எந்த பேச்சையும் கேட்கக்கூடாது, அவரிடம் அறவே பேசவும் கூடாது என்று முடிவு செய்து கொண்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பேச்சை கேட்டுவிடுமோமோ என்ற பயத்தில் பள்ளிக்கு செல்லும் போது எனது காதில் துணியை வைத்து அடைத்து கொள்வேன். நான் ஒருமுறை பள்ளிக்கு சென்றபோது கஅபா அருகே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு அருகில் நானும் சென்று நின்று கொண்டேன். அவர்களது சில பேச்சை நான் கேட்டே ஆக வேண்டும் என்று அல்லாஹ் நாடிவிட்டான் போலும். அவர்களிடமிருந்து மிக அழகிய பேச்சை கேட்ட நான், எனக்குள் தாய் என்னை இழக்கட்டும், அல்லாஹ் மீது சத்தியமாக நான் சிரமமிக்க புத்திசாலியான கவிஞன். நல்லது எது கெட்டது எது என்று எனக்கு மிக தெளிவாகவே தெரியும். அப்படி இருக்க அவர் கூறுவதை கேட்காமல் இருக்க எது என்னை தடை செய்ய முடியும்? அவர் நன்மையை கூறினால் நான் ஏற்றுக்கொள்வேன், அவர் கெட்டதை கூறினால் நான் விட்டு விடுவேன் என்று மனதிற்குள் சமாதானம் கூறிக்கொண்டேன். சிறிது நேரத்துக்கு பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வீட்டுக்கு சென்றவுடன் நானும் அவர்களது வீட்டுக்கு சென்றேன். நான் இந்த ஊருக்கு வந்தது, மக்கள் என்னிடம் விசாரித்தது, காதில் துணியை வைத்து அடைத்து கொண்டது, பிறகு குர்ஆன் ஓதியதை கேட்டது என அனைத்து செய்திகளையும் விரிவாக கூறி, உங்கள் மார்க்கத்தை பற்றி எனக்கு எடுத்து கூறுங்கள், மேலும் நீங்கள் எனக்கு இஸ்லாமை பற்றி விளக்குங்கள் என கூறினேன். அதற்கு அவர்கள் இஸ்லாமை பற்றி விளக்கி குர்ஆனையும் ஓதி காட்டினார்கள். அல்லாஹ் மீது சத்தியமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காட்டியதை விட அழகானதையோ நீதமானதையோ நான் கேட்டதில்லை. உடனே நான் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டேன். மேலும், நபியே, எனக்கு எனது கூட்டம் கட்டுப்படுவார்கள். நான் அவர்களிடம் சென்று அவர்களை இஸ்லாமின் பக்கம் அழைப்பேன். எனவே அல்லாஹ் எனக்கு ஒரு அத்தாட்சியை தர வேண்டும் என்று துஆ செய்யுங்கள், பிரார்த்தனை செய்யுங்கள் என்று கூறினேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்காக பிரார்த்தனையும் செய்தார்கள். பிறகு நான் மக்காவிலிருந்து புறப்பட்டேன். நான் எனது கூட்டத்தாருக்கு அருகாமையில் சென்றபோது அல்லாஹ் எனது முகத்தில் விளக்கை போன்ற ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்தினான். நான், அல்லாஹ்வே, எனக்கு வேறொரு இடத்தில் இதை ஏற்படுத்துவாயாக. மக்கள் இதை பார்த்து இது தண்டனையால் ஏற்பட்டது என்று கூறிவிடுவார்களே, நான் பயப்படுகிறேன் என்று வேண்டியவுடன் அந்த ஒளி எனது கைத்தடிக்கு மாறிவிட்டது. நான் எனது தந்தையையும் எனது மனைவியையும் இஸ்லாமின் பக்கம் அழைக்கவே அவர்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்கள். சிறு தாமதித்து எனது கூட்டத்தாரும் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்கள். இவர் கந்தக் யுத்தம் அகழ் போரில் நடந்து முடிந்தபின் தங்களது கூட்டத்தாரில் 70 அல்லது 80 குடும்பங்களுடன் மதினாவுக்கு ஹிஜ்ரா செய்து வந்தார். இஸ்லாமுக்காக மாபெரும் தியாகங்களை செய்த அன்னார் யமாமா போரில் எதிரிகளால் கொல்லப்பட்டார். ஆதாரம் இப்னு ஹிஷாம். அடுத்து லிமாத் அஸ்தி. இவர் யமனில் உள்ள அஜிது ஷனாஆ கிளையைச் சேர்ந்தவர். இவர் மந்திரித்து பார்க்கும் பழக்கம் உள்ளவராக இருந்தார். இவர் மக்காவிற்கு வந்தபோது தன் உள்ள மூடர்கள் முஹம்மது பைத்தியக்காரர் என்று கூற கேட்கவே நான் அவரை சந்தித்து அவருக்கு மந்திரித்தால் அல்லாஹ் என கையால் அவருக்கு சுகமளிக்கலாம் என்று தனக்குள் கூறிக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்தார். அவர் நபி அவர்களிடம், முஹம்மதே, நான் ஷைத்தானின் சேட்டைகளிலிருந்து மந்திரிப்பவன், உனக்கு மந்திரித்து பார்க்கவா என்று கேட்கவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வருமாறு கூறினார்கள், நிச்சயமாக
எல்லா புகழும் அல்லாஹுக்கே. நாங்கள் அல்லாஹ்வை புகழ்கிறோம், அவனிடமே உதவி தேடுகிறோம். அவன் நேர்வழி காட்டியவரை வழிகெடுப்பவர் யாருமில்லை. அவன் வழிகட்டில் விட்டவருக்கு நேர்வழி காட்டுவோர் யாருமில்லை. வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாருமில்லை. அவனுக்கு இணையானவர் எவரும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகின்றேன். நிச்சயமாக முஹம்மது அவனது அடிமையும் அவனது தூதருமாவார் என்று நான் சாட்சி கூறுகிறேன் என்று மொழிந்தார்கள். இதை கேட்ட லிமாக், நீங்கள் சொன்ன வாக்கியங்கள் எனக்கு திரும்பச் சொல்லுங்கள் என்று கூறவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 முறை அவருக்கு இதை கூறினார்கள். அதற்கு அவர், நான் ஜோசியக்காரர்கள், சூனியக்காரர்கள், கவிஞர்கள் ஆகியோரை பேச்சியெல்லாம் கேட்டிருக்கிறேன். ஆனால் நீங்கள் கூறிய வாக்கியங்களைப் போன்று இதற்கு முன் ஒருபோதும் நான் கேட்டதில்லை. இவை எவ்வளவு கருத்தாழமுள்ள வாக்கியங்களாக இருக்கின்றன. உங்களது கையை கொடுங்கள், நான் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு உங்களிடம் ஒப்பந்தம் செய்து கொள்கிறேன் என்று கூறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இஸ்லாமை ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள். ஆதாரம் சஹீஹுல் முஸ்லிம். 6 மேன்மக்கள். நபித்துவத்தின் 11வது ஆண்டு கிபி 620 ஜூலை அஜ்ஜுடைய காலத்தில் இஸ்லாமிய அழைப்பு பணி சில புதிய நல்ல இளைஞர் செடிகளை கண்டது. அந்த இளஞ்செடிகள் வெகு விரைவில் நிழல் தரும் அடர்த்தியான மரங்களாக மாறின. அதன் நிழல்களில் கீழ் முஸ்லிம்கள் அநியாயம் மற்றும் கொடுமைகளின் அனலிலிருந்து தங்களை பாதுகாத்து கொண்டார்கள். இவ்வாறே சிறிதாக வரலாற்று பாட்டை மாறிக்கொண்டே சென்றது. மக்காவாசிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொய்ப்பித்து வந்ததாலும் அல்லாஹ்வின் வழியிலிருந்து மக்களை தடுத்து வந்ததாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை பகலில் சந்திக்காமல் இரவில் சந்தித்து வந்தார்கள். ஓரிரவு அபூபக்கர், அலி ரதியல்லாஹு அன்ஹு ஆகியோரிடம் மக்களை சந்திப்பதற்காக வெளியே சென்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஹல், ஷைபான் ஆகிய தங்கியிடங்களுக்கு சென்று அவர்களிடத்தில் இஸ்லாமை பற்றி பேசினார்கள். அப்போது அபூபக்கருக்கும் துஹலுக்கரை சேர்ந்த ஒருவருக்கும் இடையில் மிக அழகிய உரையாடலும் அற்புதமான கேள்வி பதில்களும் நடைபெற்றன. ஷைபான் கிளையினர் நல்ல ஆதரவான பதில்களை கூறிய போதும் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆதாரம் சீரத்துர் ரசூல்.